ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம விஜய் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையிலே நம்ம கங்கா, காவேரி, சாரதான்னு எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இப்போது இட்லி சுடுறாங்க. அதுக்காக நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி மாப்பிள்ளை இட்லியெல்லாம் சாப்பிடுவார்ல, சரி மட்டன் குழம்பு செஞ்சிடலாமா அதுக்கு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா இங்கே கங்கா கிட்ட, ஏய் கங்கா, குமரன் தம்பி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கறியை எடுத்துகிட்டு வந்துட சொல்லு. விஜய் தம்பிக்கு சீக்கிரமாக சமைச்சு போடணும்ல, அந்த தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சமைச்சு வச்சிடணும். கொஞ்சம் குமரன் தம்பி கிட்ட சொல்லு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட சொல்லவும், கங்காவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காவேரியோட புருஷனுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளோட புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாகுபாடு வந்துடுது நம்ம கங்கா மனசுக்குள்ளே. இருந்தாலும் அதை பெரிய இதாக அவ்வளோவா எடுத்துக்கிறதில்ல. சரிம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்லோவாகவுமே சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம காவேரி வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் கிட்ட கங்கா வந்து, ஏங்க கறி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனுமே கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மட்டன் தான் கொடுக்குறாங்க. அது எல்லாமே தட்டப்புடலாம் சமைச்சு வைக்கிறாங்க விஜய்க்காக. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம கங்காவோ, ஏங்க இருங்குங்க, சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க, வெறும் வயிற்றோட போயிட்டு வேலை பார்க்க போகிறீங்க, இருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதா வந்து, போயிட்டு நான் விஜய் தம்பியை எழுப்பிட்டு வரேன், இன்னுமே தூங்கிக்கிட்டு இருக்காரு போல், நைட்டு அடித்த போத இன்னுமே தெரியல போல், சரி கங்கா எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருடி, நான் போயிட்டு விஜய் தம்பியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக சாரதா பக்கத்து போர்ஷனுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம கங்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அவர் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டைம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் தம்பின்னு சொல்லிட்டு அம்மா உருகுது இருக்குது, எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமைச்சது வச்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு, அக்கா இருக்கா நானும் வரேன், நீ மட்டும் தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லடி நீ உட்காரு நான் செய்கிறேன். அக்கா நீயும் வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க, நானும் தான் வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாங்க்கா, நீ மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போது நம்ம விஜய்கிட்ட போயிட்டு, தம்பி எந்திரிச்சு வாங்க தம்பி, இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அத்தை சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தம்பி எல்லாமே வேலையோடு எழுந்து சமைச்சு முடிச்சாச்சு, உங்களுக்காக எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்ததுமே காவேரி காதில் அப்படியே குசு குசுன்னு பேசுகிறாங்க. காவேரி அத்தை என்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க, என்ன மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் வந்து ஏங்கியிருக்கேன், அது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது கடைக்கு போகிறதுக்கு. ஆனால் நம்ம குமரன் கவனிக்காமல் நம்ம சாரதா, தம்பி உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை மட்டும் உட்கார வச்சு முதல்ல அவங்களுக்கு இலைய போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சிக்கனு, மட்டனு, ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் எல்லா ஐட்டமும் ஒவ்வொன்றா எடுத்து இலையில வைக்கிறாங்க. அத்தை எனக்காக தான் இம்புட்டையுமே சமைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க தம்பி சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப வசதியாக இருப்பீங்க, நினச்சதை சாப்பிடுவீங்க, அதனால தான் உங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி, சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா விஜயை விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. பக்கத்தில் நம்ம குமரன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஞாபகம் கூட இல்லை நம்ம சாரதாவுக்கு, விஜய் வந்து எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற இதை விட இங்கே வந்து அவர் ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக மற்ற எதையுமே கவனிக்காமல் விஜயை மட்டும்தான் விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, சாரதா குமரன் கடைக்கு போகிறதுக்காக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் நான் அல்வா சாப்பாடு போட்டேன் அப்படின்னா வேலையோடு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு வேலையை பார்ப்பான் இல்லடி அப்படின்னு சொல்லுவோம். இருங்க அத்தை கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், விஜயை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, அத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம், நான் மட்டும் தனியாக சாப்பிட்றதுல நல்லாவா இருக்குது, குமரன் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருக்கட்டும் ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே கோவமாகுது.
வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது இவ்வளோ நம்ம நிலமை மோசமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் சாரதாவுமே ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா விஜய்க்கு எந்த குறையும் இந்த வீட்டில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அளவுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, மாமா நீங்களும் உட்காருங்க, கடைக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் உட்கார வச்சு நம்ம காவேரி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. உடனே ரூமுக்கு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இங்கே நம்ம குமரன் சாப்பிட்டு முடிச்சதுமே கங்கா கிட்ட சொல்லிட்டு கடைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட வராங்க. கங்கா நான் கடைக்கு கிளம்புறேன் கங்கா அப்படின்னு சொல்லவும், எங்க நம்ம நிலமை ரொம்பவே கேவலமாக போயிடுச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கங்கா நம்ம இப்போது சந்தோஷமாக தானே இருக்கோம், காவேரியும் காவேரியோட புருஷனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்கல்ல, வீடே இப்போது சந்தோஷமாக தான் இருக்குது, நம்ம என்ன கேவலமாக ஆயிட்டோம், நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் சொல்லவும், இங்கே பாருங்கள் அதெல்லாம் உங்கள் மனசு, நீங்கள் வெகுளித்தனமாக இருக்கீங்க, ஆனால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, இத்தனை நாளாக அம்மா உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், ஆனால் இன்றைக்கி விஜயை மட்டும் தானே கவனிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குவியா, காவேரியும் விஜயும் ரொம்ப நாள் கழித்து ஒன்று சேர்ந்துருக்காங்க, அதனால் அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் அவங்க வீட்டவே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு, அவருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அத்தை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதில் கூட உனக்கு ஏதாவது கோவம் வருமா, இங்கே பாரு அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது சரியா, நான் கடைக்கு கிளம்புறேன், கடையில் நிறைய வேலை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட, காவேரி நம்ம எங்கேயாவது போயிட்டு அதாவது வெளியில் சுற்றி பார்த்துட்டு வரலாமா, ஊர் சுற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் விஜயும் சாரதா கிட்டேயும் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா ஜூஸ் போட்டு கொண்டு போயிட்டு நம்ம கங்காவுக்கு கொடுக்குறாங்க. இந்தாடி கங்கா குடிடி அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றும் தேவையில்ல எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. கங்கா என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க, ஜூஸ் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் உன் கண்ணுக்கு நான் இப்போ தான் தெரிஞ்சிடல, இவ்வளோ நேரமாக உன் கண்ணுக்கு நான் தெரியல, நான் மட்டும் இல்லை யாருமே தெரியல, உனக்கு விஜய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற, ஆமாம் பின்ன குமரன் மாமா கடைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு சாப்பாடு போடு விடாமல் நீ பாட்டுக்கு விஜயை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா நீ விஜயை கவனி, நான் கவனிக்காதனால சொல்ல கிடையாது, ஆனால் என் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நீ கொடுத்து தான் ஆகணும், அந்த ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இப்படி நீ தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, என்னம்மா இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் கங்கா அப்படி இல்லடி, விஜய் தம்பி அவங்க வீட்டில் ரொம்ப வசதியாக வளர்ந்த பிள்ளடி, அதனால தான் அவருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, அவர் நம்ம வீட்டை பற்றி எந்த தப்பாகவும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதில் தப்பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவரையும் கவனி, அதே மாதிரி குமரன் மாமாவும் உனக்கு மருமகன் தான் சரியா, அவரையும் கவனி, அவருக்கான மரியாதையை நீ கொடுக்கணும், ஒருத்தர் தூக்கி வச்சு ஒருத்தரை இறக்கி வச்சு அந்த மாதிரி வேலை மட்டும் பார்க்காதம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா இங்கே பாருடி முகத்தை திருப்பி வச்சுக்காத, நான் ஏதோ ஒரு இதில் அப்படி பண்ணிட்டேன் சாரிடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. சும்மா சிம்பிளாக ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. காவேரி நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக அந்த ஊரையே இந்த உலகத்தையே சுற்றி வரணும்னு ஆசைப்பட்டேன், இனிமேல் நான் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்ற போகிறேன், அது மட்டும் இல்லாமல் உன்னையும் என் பிள்ளையையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலுமே போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அதெல்லாம் ஓகே தான், ஒரு பக்கம் தாத்தா பாட்டியையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி காவேரி அவங்களையும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், அதான் சொன்னனே நான் சொத்தை மட்டும் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், ஏன் தாத்தா பாட்டியை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நம்ம தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம விஜய் யோசிக்கிறாங்க, எதுக்கு காவேரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது பிடிவாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கவும் விஜய் இருந்துட்டு, சரி காவேரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவை பார்க்கறதுக்காக விஜயும் காவேரியும் போகிறாங்க.
எங்கள் பாட்டி விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க விஜய் என்னை தேடி வருவான்ல, என் மேலே அவனுக்கு கோவம் இருக்குமா இல்லை இருக்காதா, இல்லை என்னை பற்றி அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றியே பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, கல்யாணி நான் எத்தனையோ டைம் சொன்னேன், ஆனால் நான் சொல்கிற பேச்சு கேட்காம நீ விஜய்க்கு தெரியாமல் நிறைய பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்ட, அதனால் கோவப்பட்டு பற்றியா அவன் எப்படி அதாவது எவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டான், அதுக்கு தான் சொன்னேன், சொல்கிற பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நம்ம தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம், விஜய் இல்லாமல் நம்ம என்றைக்குமே இருந்தது கிடையாது, ஆனால் அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் காவேரியும் நம்ம விஜயும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. விஜய் பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜய் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா, ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு நீ இங்கே வந்துருப்பா, நீ இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பாட்டி, நான் இந்த வீட்டை விட்டு போனதாகவே இருக்கட்டும், எனக்கு இந்த சொத்து வீடு பிஸ்னஸ்ஸு ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லி தான் போனேன், ஆனால் உங்கள் 2 பேரையும் இல்லை சரிங்களா, உங்களை பார்க்குறதுக்கு நான் அடிக்கடிக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் இந்த வீடோ இல்லை மற்ற என்னமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது, நீயும் தாத்தாவும் தான் எனக்கு சொந்தமே, அது மட்டும் எனக்கு போதும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய் அப்படியெல்லாம் பேசாதுப்பா, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு இந்த பாட்டியை பற்றி நினச்சி பாருப்பா, நீ எங்கேயோ நாங்கள் இங்கேயோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, நான் பண்ணது என்னமோ தப்பு தான், என்னை மன்னிச்சிருப்பா, காவேரி கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ பாட்டி என்ன பாட்டி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுறீங்க, வேண்டாம் பாட்டி காலெல்லாம் விழாதீங்க, இங்கே பாருங்கள் உங்களை நான் பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடிக்கு இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பேன், தயவு செஞ்சு இங்கே இருன்னு மட்டும் என்னை சொல்லிடாதீங்க பாட்டி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி காவேரியும் நானும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உழைச்சி முன்னேறுவோம், நிறைய பணம் காசு சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துவோம் சரிங்களா பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எங்கள் பாட்டியை சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமா வந்து, காவேரி என்னை மன்னிச்சிரு காவேரி, வயிற்றில் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்க டைமில் உன்னை எவ்வளவோ காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க பாட்டி அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, இனிமேல் என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நம்ம விஜய் வந்து, சரி காவேரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும், ப்ளீஸ்ப்பா விஜய் நீ போகாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி திரும்பவும் என்னால் பேச முடியாது பாட்டி, ஃபஸ்ட்டு சொன்னது தான், நான் போயிட்டு நாளைக்கு கூட நான் உங்களை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் விஜயும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா வந்து நம்ம பாட்டிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை விஜயும் காவேரியும் இப்படி ஒன்றா இருக்கிறத பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன ஒன்று அவங்க தாத்தா பாட்டியை பிரிஞ்சு வந்துட்டாரு, என்னமோ அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன் சரதா காவேரிக்கு 4 மாதம் முடிஞ்சு 5ல் உள்ள போகுது, அதுக்கான சம்பிரதாயம் நம்ம வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வளகாப்பு மாதிரி செய்யலாண்டி, 5 மாதத்துலேயும் செய்யலாம், 7 மாதத்துலேயும் செய்யலாம், 9 மாதத்துலேயும் செய்யலாம், நிறைய பேர் 9 மாதத்துல செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, நிறைய பேர் 7 மாதத்துலேயும் 5 மாதத்துலேயும் தான் செய்வாங்க, நம்ம வழக்கப்படி 5 மாதத்துல தான் செய்வாங்க. இப்போது காவேரிக்குமே 4 மாதம் முடிஞ்சு 5ல் விழ போகுதுடி, நம்ம ஒரு வளகாப்பு மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் வந்ததுமே இதை பற்றி விஜய்கிட்ட நம்ம சாரதா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை நம்ம தடபுடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே யமுனாவுக்கு அப்படியே மண்டைக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. காவேரி அக்கா எதுக்காக நிவின்கிட்ட முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும், இதை விஜய் மாமா கிட்ட தானே சொல்லியிருக்கணும், நம்ம வாழ்க்கையே போக போகுது, ஏன்னா காவேரி அக்கா இப்படி யோசிக்குதோ தெரியல, கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கையவே கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைக்குது, சே இப்படி ஒரு அக்கா கூட நம்ம தங்கச்சி பிறந்திருக்கோமேன்னு நினைக்கிற அப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அவங்களுக்கு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிவின் வராங்க. நிவினை பார்த்ததுமே, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லவும், என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை, இல்லைங்க
காவேரி அக்கா உங்ககிட்ட எதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத முதல்ல சொல்லணும். எனக்கு அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான பதிலை உண்மையாகவும் தெளிவாகவும் எனக்கு சொல்லி புரிய வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு யமுனா, அதெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதாவது என் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டேன். உனக்கு எப்போவுமே சந்தேக புத்தி, சந்தேக பார்வை, எப்போவுமே அதே என்னமா தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்க. அதனால் உனக்கு நான் எவ்வளோதான் தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சாலுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா புரிஞ்சுக்கிற கட்டாயத்துலேயுமே நீ இல்லை. சரியா? நீ என்ன பேசினாலும் அதை நான் கவனிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நிவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பற்றி நேரடியாக காவேரி அக்கா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது வளகாப்பு செய்கிறதுக்கான எல்லா செலவு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சாரதா நம்ம யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. யமுனா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாமாக்கா எந்திரிச்சேன், இட்லிக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இன்னைக்கு 11 மணிக்கு காவேரிக்கு வளகாப்பு செய்கிறோண்டி, நீயும் வந்துரு, மாப்பிள்ளைக்குமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக குழந்தை விஷயத்தை பற்றி காவேரி அக்காவை பார்த்து நம்ம தனியாக பேசி தான் ஆகணும். இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அக்கா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜயுமே தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டியுமே இங்கே சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்வைட் பண்ண எல்லா ரிலேஷனுமே வந்துடுறாங்க. இப்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல விஜய் தான் நான் தான் நலங்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வைக்கிறாங்க. காவேரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது பாட்டிமாவுமே வந்து காவேரி மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனுமே ரொம்பவே சிறப்பாக முடியுது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரவும், கரெக்டான டைமாக பார்த்து காவேரி தனியாக இருக்கிற டைமில் இங்கே யமுனா வந்து பேச வராங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்க்கா அப்படின்னு சொல்லவும், என்னடி யமுனா சொல்லுடி, ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஃபங்க்ஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தேனா அதனால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லவும், அக்கா ஒரே ஒரு சின்ன கேள்வி தான், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லுவோம். கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சாதாரணமாக தான் கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி என்ன விஷயம்னா இப்போ கேட்குறாங்க, அக்கா ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஏன் நீ முதல்ல நிவன் கிட்ட சொன்ன? நீ விஜய் மாமா கிட்ட தானே சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அம்மா கிட்ட தானே சொல்லியிருக்கணும். 2 பேரையும் விட்டுட்டு டைரெக்டாக நிவன் கிட்ட சொல்கிற அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு வேளை உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நிவன் தான் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. யமுனாச்சி, ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு ஃபெனாயில் ஊற்றி உன் வாயை கழுவுடி, எப்படியெல்லாம் யோசிக்கிற, இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு உனக்கு நாக்கு கூசலியா, சி அறிவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எப்படி யமுனா, எப்படி நான் வாயால் இப்படி ஒரு வார்த்தை கேட்குற, ச்சி எனக்கு என்ன உன்னை சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல. ஏன் யமுனா, உனக்கு புத்தி ஏன் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக யோசிக்குது? நானும் விஜயும் எவ்வளோ உயிராக லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைக்கா, நீ ப்ரெக்னென்ட் ஆன டைமில் விஜய் மாமா உன்னை பிரிஞ்சு தானே இருந்தாங்க, நீயும் நிவனும் தானே ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னென்ட் ஆனதை நிவன்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கே விஜய் மாமா கிட்ட சொல்லாமல், அப்போவுமே விஜய் மாமா உன்னை தேடி வந்துக்கிட்டு இருந்தாரு, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அடமண்ட்டாக இருந்தார். ஆனால் அப்போவுமே நீ விஜய் மாமா கிட்ட சொல்லாமல் நிவன் கிட்ட சொல்லியிருக்க, அப்போது ஏதோ ஒன்று இருக்குது தானே, உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதன் மூலமாக தான் குழந்தையுமே உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்பவே அசிங்கமாக பேசவும் நம்ம காவிரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. இங்கே பாரு யமுனா, இனிமேல் நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை, நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ சொல்கிற மாதிரி நான் அப்படி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு வாய் கூசுதுரி. அந்த கடவுள் இருக்கான், அந்த கடவுளுக்கு தெரியும், எப்பவுமே உனக்கு நான் நல்லது மட்டும்தான் நீ நினச்சிருக்கேன்,
நினச்சேன். ஆனால் நீ மட்டும் ஏன் தான் இப்படி கீழ்த்தரமாக யோசிக்கிறியோ, என்னை இப்படி சந்தேகமாக பார்க்குறேன்னு தெரியல. நீ என் கூட தானே பிறந்த. சி, ஏங்க யமுனா இப்படியெல்லாம் பேசுகிற, என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட நீ அப்படின்னு சொல்லவும், அக்கா ஏன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்த கேள்வி, அதுக்கான தெளிவான ஒரு பதிலை சொல்லுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்க. இங்கே பாருக்கா, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போவுமே இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிவன் கிட்ட கேட்டாலுமே அவர் பாட்டுக்கு எனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் என்ன திட்டிட்டு போகிறாரு. நீயும் அதே மாதிரி தான் என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. யமுனா இருந்துட்டு, இங்கே பாருக்கா, நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் நடக்காது, நிவின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது யமுனா, இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே யமுனாவுக்கு அப்போவுமே அந்த சந்தேகம் போகவே இல்லை. என்ன அக்கா குழப்பற மாதிரி பேசிட்டு போகுது, அதுவும் என்ன அடிச்சுட்டு போகுது, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறாங்க, கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்போவுமே அந்த சந்தேக புத்தியில் தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தாவும் விஜய், அதாவது பாட்டிமாவும் இங்கே காவேரி பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்கறதுக்காக வராங்க. காவேரி நாங்கள் கிளம்புறோம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க பாட்டி, சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காவேரியோட முகமே சரியில்லை. ஏன்னா இங்கே யமுனா வந்து பேசி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லையா, அதவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஏன் காவேரி உன் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஒரு மாதிரி டயர்டாக இருக்காதான் அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், உடனே வெளியே வந்து ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க, என்ன காவேரி என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரி, யமுனா ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்கங்க, ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறா, ஏன் தான் அவள் மட்டும் அப்படி இருக்கான்னு தெரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே யமுனா தான் உங்களை போலீஸ்கிட்டேயே சொல்லிவிட்டது. எனக்கு அதெல்லாம் நினச்சா அவள் கூட பேசக்கூடாதுன்னு தான் தோணுது. என்ன பண்ணுறது, என் கூட பிறந்து தொலைச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு தான் அவளை நான் மன்னிச்சு அவள் கூட பேசவே ஆரம்பித்தேன். ஆனால் என்கிட்ட என்ன மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க தெரியுமாங்க, என் வயிற்றில் வளர குழந்தைக்கும் நிவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே யமுனா கிட்ட வந்து, யமுனா உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தே இல்லையா, உன் கூட பிறந்த அக்காவே சந்தேகப்படுற, கொஞ்சம் கூட நீ உன் அக்கா மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டியா, உனக்காக காவேரி நிவனை ரொம்பவே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா உன் கூட, சரியா, அதுவும் நிவனுக்கு உன் மேலே எந்த ஒரு ஆசை எந்த ஒரு லவ்வும் காதலும் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் நிவனை கட்டாயப்படுத்தி உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவன் இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லவராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. காவேரியும் நிவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிற, தப்பாக பேசி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறதவே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கல்ல, ஏன் யமுனா, ஏன் நீ மட்டும் இப்படி இருக்க, உங்கள் கங்கா அக்கா கூட ரொம்ப நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க மாமா, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்டேன் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஆளுக்கு என்ன தான் திட்டுறீங்க, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இதில் நம்ம 2 பேரும் தான் மாமா ஏமாந்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஏமாண்ணா திரும்ப திரும்ப அதவே பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன மாமா தப்பு பண்ணுற, அவங்களே சந்தோஷமாக ஜாலியாக வெளிப்படையாக தப்பு பண்ணுறாங்க, நான் உண்மையை கேட்டால் உங்களுக்கு இது தப்பாக தெரியுதா. இங்கே பாருங்கள் மாமா, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தான் தோணுது. ஆனால் நீங்கள் காவேரி மேலே அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு அவங்க மேலே சந்தேகப்படணும்னு தோணலை. சரிங்க மாமா, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உண்மை வெளியே வரும்ல, அன்னைக்கு பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே யமுனா கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, இது லூஸு இது பேசுகிறதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கூடாது, ஏன்னா பைத்தியம் ஏதாவது பேசிச்சு அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க அதை கண்டுக்காமல் போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் போகணும் போல், இவளெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே நம்ம காவேரி கிட்ட வந்து, இங்கே பாரு காவேரி, யமுனா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத, அவள் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சமாதானம் செய்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையுமே நம்ம குமரனும் கங்காவும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு விஜயை கவனிக்கிறதுலையுமே விஜய்க்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறதுலையும் தான் இருக்காங்க. கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு வந்து குமரன் ரொம்ப டயர்டாக உட்காடுறாங்க. உடனே நம்ம அவங்க அதாவது சாரதா கிட்ட ஒரு காஃபி கேட்குறாங்க. இதோ தம்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜயுமே எங்கேருந்தோ வரவும் அத்தை எனக்கு ஒரு காஃபி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாரதா முதல்ல நம்ம விஜய்க்கு தான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இருங்க தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம கங்காவுக்கு உண்மையாகவே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இப்போது ரொம்பவே லேட்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம குமரனுக்கு. என்னத்தை எப்போவோ கேட்டேன், ரொம்ப தலைவலிக்குதுன்னு கேட்டேன், ஆனால் இப்போ தலைவலியெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எனக்கு காஃபி வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ஆனால் குமரன் மனசில் எதுவுமே வச்சுக்கல. இங்கே கங்காவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம அம்மா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதனால் நிறைய போகமும் வெடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதனால் காவேரிக்கும் நம்ம கங்காவுக்கும் நிறையவே இடைவெளி வரும் தான் தோணிக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கோ அதை எல்லாமே வரப்போகிற எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம காவேரியும் விஜயும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. இதே மாதிரி அவங்க எப்போவுமே இருக்கணும். அதே சமயம் நம்ம விஜயும் காவேரியும் அவங்க தாத்தா பாட்டி கூடயே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா தாத்தாவும் பாட்டியுமே இப்போ விஜயும் காவேரியும் எப்போ வந்துடுவாங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டியுமே பண்ண தப்ப உணர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போது விஜய் அவங்க வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.